அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள பத்தி பேசப் போறோம். 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவர்ட்ட வாழ்த்து பெற்றிருக்காரு. அடுத்து இப்ப வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அது போக பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்திக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிற இந்த சந்திப்பு அப்படின்றது கண்டிப்பா பேசு பொருளா தான் ஆயிருக்கு. ஏன் அப்படின்றத நான் டீட்டெயில்டா சொல்றேன். 13ஆம் தேதி நமக்கு ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இது போக இன்னைக்கு சட்டசபையில் நடந்த பல கியூட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தைய கொண்டுட்டு போய் நம்ம எல்கேஜி யூகேஜியில் உட்கார வைக்கும்போது அது ஒரு மாதிரி அப்படியே முழிக்கும் திருன்னு. அதை பார்த்திலாம் யார் இன்னைக்கு அண்ணன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மரியாதை கொடுக்குறவங்களுக்கு பதில் மரியாதை, கொடுக்காதவங்களுக்கும் கூட மரியாதை. இது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு ஒரு பரஸ்பரம் அந்த மரியாதை தெரிவிச்சுக்கிற விஷயம். எதிர்க்கட்சி தலைவராக இப்போ பதவி ஏற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பதவி ஏற்பின் போது விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவை அப்படின்றது குறைஞ்சது ஒரு 7-8 அமைச்சர்கள் இப்போதைக்கு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்ற கையோட 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா ஆளுநர் பவனில் போய் மிச்ச அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்கிறதா இருக்காங்க. இந்த ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சட்டப்பேரவை கூடுறதுக்கும் அடுத்தடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கும் அந்த பெரும்பான்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஒரு டயத்தில் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பஞ்சாயத்து அப்படின்றது பெருசாச்சு. அதனால திருமாவளவன், IUML இந்த மாதிரி இந்த 2 கட்சி மட்டும் எப்போ வேணாலும் கழட்டு போயிடும் அப்படின்றதுல இருக்கு. உண்மையான ஒரு ஆதரவாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை உடனே தெரிவித்த 2 கம்யூனிஸ்டுகளும் அதை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ஒரு சூழ்நிலையில தனக்கு இப்போ நம்ம முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இந்த வரலாற்றில் இல்லாத ஒரு சாதனைன்னு சொல்லலாம். எந்த ஒரு முதலமைச்சரும் புதுசாக பதவியேற்றிருக்கிறவங்க பழைய முதலமைச்சர்களை போய் பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. திமுக சைட்ல இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சிக்கு வைக்கப்படுற முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்றதை நான் சொல்றேன். திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் நேற்று ராஜினாமா பண்ணிட்டாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ராஜினாமா பண்ணினதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு கேண்டிடேட் அவங்க நிப்பாட்ட போறாங்க. அந்த கேண்டிடேட் யாரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா அன்புமணி இவர் நம்ம அன்பில் மகேஷ் வேற நான் அங்கே கெத்தா நின்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றதெல்லாம் பயங்கரமா காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பா 2 பேர் அடிபட்டு இருக்காங்க. ஒன்று திருச்சி லால்குடியில இருந்து நம்மளுடைய கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா IAS சகாயம் அவர்கள் மட்டும் பேர் அடிபட்டு இருக்கு. விஜய் அவர்கள் யாரை நிப்பாட்ட போறாரு அப்படின்றது கண்டிப்பா சீக்கிரம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருவாங்க. அப்பயும் நான் சொல்றேன், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி சொல்ற விதமா ராகுல் காந்தி இங்க பதவியேற்பு விழாவுக்கு வந்திருப்பாரு. அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது முடிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் வரைக்கும் தொடருது அப்படின்றனால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அகில இந்திய கட்சியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால பார்த்தீங்கன்னா அதோட மரியாதை நிமித்தமா அந்த கட்சியோட மூத்த தலைவரான சோனியா காந்தி அவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்காக டெல்லி செல்றதா இருக்காரு. எப்படி நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களையும் சந்திச்சுட்டு இப்போ டெல்லி போகிறதா இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டெல்லி பயணம் அப்படின்றது பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரு பிளவாக இருக்காங்க. இன்றைக்கி EPS தலைமையில் ஒரு அணி இருக்கும்போது CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி அவர்களோட தலைமையில் ஒரு பெரிய அணி உருவாயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற தலைவர் இவங்களுடைய கட்சி சார்பாக எடுக்க போகிற அந்த சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சார்பில் யார் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா CV சண்முகம் மற்றும் எடப்பாடி அவர்களுக்கு சட்டப்படி சண்டே வந்த மாதிரிலாம் நேற்றுலாம் பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க. உண்மையும் அதுதான். அந்த மாதிரி தான் அவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை ஒன்று வெடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சியை கொண்டுட்டு போய் NDAல அடகு வச்சுட்டு இன்னைக்கு அதிமுகவே இல்லை அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு MLA பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை நினைச்சு அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டுருப்பாரு. இந்த ஒரு கண்ணீர் அப்படின்றது அந்த ஒரு நபரோடது அப்படின்றதெல்லாம் கிடையாது. முழுக்க அதிமுகவுடைய ஒரு தொண்டர்களோடதா தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2 கோடி தொண்டர்கள் இருந்த ஒரு கட்சியை தன்னோட பதவி பண ஆசைக்காக இந்த எடப்பாடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்சியில் இருக்கிற 17 MLAக்கள் மட்டும்தான் அவர் கூட இருக்காங்க. அதாவது NDA கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. மிச்சமாக இருக்கிற 47ல் பார்த்தீங்கன்னா 17 போக மிச்சம் 30 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அந்த ஒரு கட்சி சார்பில் சட்டமன்ற குழுவில் SP வேலுமணி அவர்களையும் நிற்க வைக்க போகிறோம் அப்படின்ற
ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட தலைவரா இருக்கிறவரு, துணை எதிர்க்கட்சி தலைவரா யார போட்டிருக்காங்க அப்படின்னா, KN நேரு அவர்களை போட்டிருக்காங்க. கட்சியோட கொறடான்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள். இவங்க 2 பேர் மேலயுமே ஏகப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடியே, அதாவது காலையில சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே முக்கியமான கையெழுத்து ஒண்ணு போட்டுட்டு போயிருப்பாரு. அது என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னையிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாக்களிலேயுமே வந்து அது விரிவடையும். ஒட்டுமொத்தமா அந்த பெண்கள் வேலைக்கு போயிட்டுட்டு 7 மணிக்கு மேல வர்றவங்க, அந்த இருட்டு பகுதியில பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு ஆட்டோல இருந்து இறங்கி போறவங்க, இவங்களுக்காக வந்து பாதுகாப்புல முழுக்க முழுக்க வந்து அந்த ஒரு கேமரா மாதிரியான அந்த உடை போட்டுட்டு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை சீக்கிரமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல செயல்பட போகுது அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன ஒரு முக்கியமான திட்டம் இதெல்லாம் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா வர்ற திட்டங்கள் பூராமே ரொம்பவே முக்கியமான திட்டங்களா இருக்கு. அது ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்துறது மட்டும் கிடையாது. அதுக்கான அந்த அரசாணை அப்படின்றத உடனடியா வெளியிட்டுக்கிட்டு வர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அதாவது எதிரா இருக்கிற சில எம்எல்ஏக்கள், முக்கியமான கட்சி தலைவர்கள் உடனடியா இவர் செயல்படுறாரு. வந்த ஒரு நாள்லயே வந்து இதெல்லாம் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 6 திட்டங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கை கையில எடுத்து வச்சுட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்க டிவில. திருச்சியில பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது முக்கிய குற்றவாளிகள், இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதிவேடுல இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்து ஒரு பெரிய பரேடு மாரி நடத்தியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா திருச்சி மாநகரம் மட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழகத்துல இருக்கிற அனைத்து குற்றவாளிகளையும் கூப்பிட்டு, இந்த கவர்மெண்ட் அப்படின்றது இனி நீங்க வந்து நீங்க தப்பு பண்ணா நாங்க ஜாமீன் குடுப்போம். நீங்க ஈஸியா வந்து தப்பு பண்ணா நாங்க 110 போட்டுட்டு விட்டுருவோம் அப்படின்றதுக்கு வேலை கிடையாது. தப்பு பண்ணுனா ஜெயில் அப்படின்றத நீங்க மறக்கக்கூடாது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேல கை வைக்கிறத இத்தோட நீங்க மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு இன்னைக்கு வந்து சரி பண்ணியிருக்காங்க. இனி வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே விரிவடையும். அவங்கவுங்க சரகத்துக்குள்ள இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களையும் வந்து இது வந்து அதாவது அந்த இங்க இருக்கிற ரவுடிகள் இவங்களெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்கும். முழுக்க முழுக்க அவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மதுபான கடையை தான் கையில் வைக்கலான் இருக்காங்க. மதுபான கடையில் என்ன மாதிரிலாம் வந்து பண்ணலாம், நேரத்தை குறைக்கிறது, முக்கியமா மக்கள் அதிகம் கூடுற, அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூடுற இருக்கிற இடங்கள்ல வந்து அந்த மதுபான கடைகளை ஒழிக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்வன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் செயல்பட போகுது நம்மளுடைய அரசு. அந்த புகார் பெட்டி வைக்கிறது, அதில் வந்து மக்களுடைய குறைகளை வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து பெட்டி வைப்பேன், அந்த பெட்டியில் நீங்கள் போடுறத நான் உடனே பிரித்து பார்ப்பேன், 100 நாளுக்குள்ள உங்களுக்கு நான் வந்து சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த மனுக்கள்லாம் ஆற்றுல வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆற்றுல மிதந்திருக்கும். கேட்டால் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன மனு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்கள் குறைஞ்சது 5000 பேத்துலேருந்து 10,000 இருப்பாங்க ஒரு ஏரியாவில், குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு இது உடனடியாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அதுக்காகவே சட்டமன்றத்தில் ஒரு நாள் ஒதுக்கி முழுக்க முழுக்க அதுக்கான பரிசீலனை மட்டுமே பண்ணி அந்த தொகுதி யாரோட இது அப்படின்றத பார்த்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையுமே இன்னைக்கு பண்ணிட்டு வர்றாங்க. இன்னைக்கு முதல் நாள் சட்டமன்ற தொடரே அப்படின்றது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டயத்தில் விஜய் அவர்கள் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து கூட்டணி சேர போகிறாங்க. பாஜக சைடில் இருக்கிற ஒரு தலைவரை எதுக்குங்க போய் சந்திக்க போகிறாரு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், அடுத்து வைகோ அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், இவங்கெல்லாம் வரிசையாக போயிட்டு இருக்கும்போது ஏன் இன்னும் திருமாவளவன் அவர்களை பார்க்க போகல அப்படின்ற கேள்வி உங்களுக்குலாம் வரும். அதுக்கான முதல் முக்கிய காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நேரம் ஒதுக்க. அது போக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னதான் வந்து நம்ம ஆதரவு கொடுத்துருந்தாலும் ஆதரவை நாங்கள் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு மனப்பாங்களே இன்னைக்கு வரைக்கும் திருமாவர்கள் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான காரணம். வன்னியரசு அவர்களும் சரி, இவங்க வந்து அதாவது திருமாவளவன் மற்றும் வன்னியரசு அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசை கவிழ்கிறதுக்கு ஸ்டாலினோட சேர்ந்து ரொம்பவே வந்து மும்பரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதா ஒரு உண்மை. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இன்னைக்கு தான் கூடியிருக்கு. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வரும். நிறையா வந்து மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விவாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை காட்டலாம் அப்படின்ற முனைப்போட இருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறதுக்கு அவங்க முனைப்பாக இருக்காங்க. இனி அடுத்து என்ன அரசியலில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நடந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்தோட நம்மளுக்கு ஜாலியாக சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து எந்த மாதிரி நடக்குது, அதுக்கான விஷயம் என்ன, என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது, நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 2500 ரூபாய் திட்டம் எப்போ வரப்போகுது, அந்த அன்னபூரணி திட்டம் எப்போ வரப்போகுது, அண்ணன் சீர்திட்டம் எப்போ வரப்போகுது அப்படின்றத நான் மறக்காமல் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.